நோவாய்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கக்கூடிய SIR, அதாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் தாங்க. ஆனால் எதுக்கு இது அதானே நீங்கள் கேட்குறீங்க. இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, நிறைய யூடியூபர்ஸ் போட்டாங்க. ஈவன் நம்ம டிவிக்கோட பிரசிடென்ட் தளபதி விஜய் கூட இதை பற்றி பேசிட்டாரு. இருந்தாலும் நான் சிம்பிளாக என்னென்னு கூட சொல்கிறேன். இதோட நேமில் இருக்க மாதிரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவிஷன் தாங்க. ரிவைஸ் பண்ண போகிறோம். எதனா பீப்புளாக இருப்பாங்களா, யார் ஓட்டு போட்டிருக்கா இது வரைக்கும், அது வரைக்கும் யார் ஓட்டு போடலை, அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஏன் மெயினாக இதை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஓட்டர்ஸ், அதாவது டூப்ளிகேட் ஓட்டர்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி அவங்க இறந்து போயிருக்கலாம், அவங்களோட ஓட்டை கள்ள ஓட்டாக இப்போ யூஸ் பண்ணலாம்ல, அதெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த SIR கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த SIR ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். SIR ஃபார்ம் ஃபஸ்ட் எப்படி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல்ஸே நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களோட SIR ஃபார்ம்ஸை நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்த நாங்கள் ஓட்டு போடுற பூத்தில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். மொத்தம் 8 ஃபார்ம் வாங்கணும். 4 அந்த அஃபிஷியல் போர்டுக்கு, இன்னொன்று 4 ஃபார்ம் எங்களோட அக்னாலஜ்மெண்ட்டுக்கு வச்சுக்கணுன்ற மாதிரி தான். சொல்லப்போனால் 2 ஃபார்ம் தான் எங்களுக்கு. அதில் ஒன்று தப்பாக எழுதிட்டா இன்னொரு ஃபார்ம் வச்சு யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் கரெக்டாக. அதுக்கு தான் இது. ஓகே, இந்த பார்த்தோன்னே என்ன நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே காம்ப்ளெக்ஸான டீட்டெயில்ஸாக கேட்டிருப்பாங்க, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் தான் நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஆனால் அந்த ஷீட்டை வாங்கினோடனே பார்த்தா, ஓகே எல்லாம் ஈஸியான டீட்டெயில்ஸாக தானே இருக்குது, இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஆனால் போக 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 தான் ஐயோ இதுக்கு பதில் இந்த பேர் எழுதிட்டு என்ன ஆகும், இந்த தொகுதிக்கு பதில் அந்த தொகுதி பேர் எழுதிட்டு என்ன ஆகும்னு சொல்லி ஒரு பயத்திலேயே போயிட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எங்கள் அப்பாவோட ஓட்டு 2005 திருவண்ணாமலையில் இருந்துச்சு. ஆனால் 2007 நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ தட் நாங்கள் 2007 எல்லா எலெக்ஷன்ஸுக்கும் இங்கே தான் ஓட்டு பண்ணிட்டோம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், தொகுதி பேர் போட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒவ்வொரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். அது அந்த பாகமென் வரிசை எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2002, 2005 இந்த ஃபார்ம்ஸ் அந்த ஓட்டர் ஐடிலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த பாகமென்னை பற்றி போட்டிருக்கும் போல். ஆனால் 1997 எடுத்தது எங்கள் அப்பாவோட பழைய ஓட்டர் ஐடி. அதில் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. ஸோ இந்த பாகமென் வரிசை எண்ணை எப்படி நாங்கள் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, அங்கேருந்து அஃபிஷியல்ஸ், நீங்கள் திருவண்ணாமலையில் ஓட்டு போட்டிருப்பீங்களா 1997, 2002 அங்கே போய் வாங்கிட்டு வாங்க, உங்கள் பழைய ஓட்டர் ஐடி அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னவோ எங்கள் பெரியப்பாலாம் அங்கே ஊரில் இருந்ததால் அதை வச்சு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் கேட்கலாம், என்னப்பா உனக்கு ஓட்டு வேணும்னா நீ தான் போய் கூட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நான் ஒரே ரோடு தான் வச்சுருக்கேன். இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸை தேடி போய் கண்டுபிடிச்சி, சப்போஸ் அங்கே ஊரில் யாருமே எங்களுக்கு சொந்தமே இல்லைனா, நாங்கள் இதுக்காக மெனக்கெட்டு ஒரு நாள் லீவ் போட்டு அங்கே போயிட்டு எங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி வரணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் செய்வாங்களா, ஆர்எல்ஸ் இதுக்கு வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, வயசானவங்க ரொம்ப இருப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த மாதிரி மெனக்கெட்டு போவாங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்களாச்சும் பரவாயில்ல, திருவண்ணாமலையிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2005 ஒரு ரெண்ட் வீட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்ட்டு மாறி 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 இந்த 2026 வரப்போகுது. அது வரைக்கும் நிறைய வீடுகள் மாறி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த டைமில் எங்கே ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? அது எப்படி அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க? அங்கே போய் அவங்க லிஸ்ட்டில் நேம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ், குழப்பங்கள் நிறைய இருக்கிறதாலவே இதை நான் கரெக்டாக இந்த ப்ராசஸில் தப்பான்னு சொல்கிற இடத்துல நான் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் மந்தோட 9th, 10th சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் ஒரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். இந்த ஏப்ரல் மாதம் வர எலெக்ஷனில் நீங்கள் ஓட் போடலாம். ஆனால் சப்போஸ் உங்களோட நேம் அதில் இல்லைனா, நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி நீங்கள் மறுபடியும் கொடுக்கணும். அது ஒரு ப்ராசஸ் தனியாக போகும். சப்போஸ் கிடைக்கல, பிப்ரவரி மந்தில் தான் உங்களுக்கு அஃபிஷியலான ஒரு லிஸ்ட் வரும், நீங்களாம் ஓட்டு போடலாம்ப்பான்னு. அதில் உங்கள் நேம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராசஸை இவ்வளோ ஹெக்டிக்காக ரொம்ப ரிவிஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸை நம்ம ஏன் இந்த சமயத்தில் பண்ணணும்? ஆர்எல்ஸ் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பண்ணலாம், இல்லைனா இதை ஒரு 1 year முன்னாடியே ப்ரீவியஸாக ஸ்டார்ட் பண்ணினா இந்த டைம் அப்போ நமக்கு கிளியராக இருந்திருக்கணும் இந்த ரிவிஷன். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் SIR ஃபார்மை ஃபில் பண்ணும்போது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.